நெல்லையில் மாணவர்களிடம் சாதிய ரீதியான பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்தும் விதமாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சாதிய ரீதியாக மோதிக்கொள்ளும் சம்பவம் அடிக்கடி அரங்கேறி வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சார்பாக பள்ளிகளுக்கு 14 வகையான புதிய விதிமுறைகளை வகுத்து சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி மாணவ மாணவிகள் கலரான பொட்டு வைப்பதற்கும் வண்ண கயிறுகளை கையில் கட்டுவதற்கும் கழுத்தில் அணிவதற்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சாதி அடையாளங்களை குறிக்கும் வகையில் ஆடையிலோ சைக்கிளிலோ எந்த குறியீடும் இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆயுதங்கள், கூர்மையான பொருட்கள் உட்பட ஆபத்தை உண்டாக்கக்கூடிய பொருட்களை மாணவர்கள் கொண்டு வருகிறார்களா என பள்ளி நுழைவு வாயிலில் சோதனை செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவிகள் நிறைய பொட்டு வைத்து வருவதையும் கலரான ரிப்பன் கட்டி வருவதையும் தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் எனவும் அனுமதி இல்லாமல் விடுமுறை எடுக்கக்கூடாது எனவும் நெல்லை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளார்.